ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். பாபாவின் அற்கரங்களால் அளித்த ஒரு விபூதி பொட்டலத்தை சாமா தன் வீட்டு பூஜை அறையில் பத்திரமாக வைத்திருந்தார். ஒரு முறை அவர் வீட்டை பழுது பார்த்து வெள்ளையடிக்கும் வேலை நடைபெற்றது. அந்த சமயம் அவர் வேலை விஷயமாக பம்பாய்க்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அங்கு சென்று விட்டார். அன்று இரவு பாபா சாமாவின் கனவில் தோன்றி, சாமா, நீ பாதுகாத்த என் உதிப்பொட்டலம் உன் வீட்டுக்கு அருகில் உள்ள கொப்பு திட்டியில் கிடைக்கிறது. உடனே வீட்டுக்கு சென்று அதை பாதுகாத்து வை என்றார். சாமா உடனடியாக பம்பாயில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு திரும்பினார். பூஜை அறை பழுது பார்க்கப்பட்டு படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருந்தன. பூஜை பொருட்கள் பலவும் இடமாற்றி வைக்கப்பட்டிருந்ததை மட்டும் காணவில்லை. விரைந்து சென்று வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டி அருகே தேடினார். அதிர்ஷ்டவசமாக அந்த உதிப்பொட்டலம் கிடைத்தது. அதை பயபக்தியுடன் எடுத்து வந்து கண்களில் ஒற்றி, எங்கள் தவறுகளின் அறியாமையை மன்னித்து விடுங்கள் பாபா என்று கூறி மீண்டும் பூஜை அறையில் பாபாவின் படத்து முன் பத்திரமாக வைத்தார். அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்ற பாபாவின் கூற்று இதன் மூலம் தெளிவாகிறது. ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உனது மனக்குமுறல். உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்கும் பயப்படாதே. உன் நிலையை நான் அறிவேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்கிறாயே. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நட. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அதை உன்னை தீண்டாது. அது உன்னை தீண்டவும் விட மாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறி. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் என்றும் துணை நிற்பேன். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும். உன் நிலை மாறும். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன். கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன். யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன்.
யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே. சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனத்துக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன்? இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே. நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன். எதற்காக பிச்சை எடுக்கிறேன்? என் குழந்தை, உனக்காக. நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக, பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன், திருப்பி தருவேன். என் மீது நம்பிக்கை கொள். நான் இருக்கிறேன், நிச்சயம் செய்வேன். உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா? மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மா விடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா? எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என 2 காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம். அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க, காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய். உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன். அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு? ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ அப்படி இல்லை. உன் பண்புகள் வேறு. நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய். அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடத்திலே, உன் நற்பண்புகள் முன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே. நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன். இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று, மாயை நிறைந்த உன் மனதிற்கு. உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னுடன் எப்போதும் இருப்பேன். வாழ்வில் ஒளி வராதா என காத்து கொண்டு இருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வருவேன். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே அமையப் போகிறது. கவலை கொள்ளாதே. உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும். மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா?
இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் கைவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள். இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்பி வழிபடு, உனக்கு நல்லதே நடக்கும். நலம் பெருகட்டும், வளம் பெருகட்டும். தடைகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று கருதாமல் குழியிலிருந்து மேலே வருவது எப்படி என்று எண்ண வேண்டும். இடையூறுகள், ஐயப்பாடுகள், துன்பத் துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்புதானதான். ஆனால் சிலர் அதிலே துவண்டு வாடி விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து போய்விடுகிறார்கள். எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும். எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும். ஆனால் அந்த தடைகளை நம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது. பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது. அதை தாண்டி போவது எப்படி என கண்டுபிடிக்க வேண்டும். வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை. இடையிடையே தடைகள் மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இன்னும் பிற சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது. நமக்கு ஏற்படும் தடைகள் தான் நம்மை நின்று நிதானித்து சிந்திக்கச் செய்கின்றன. அடுத்த அடியை எப்படி, எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான். வெற்றி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள். அப்பப்பா, என்னுடைய முன்னேற்றத்திற்குத்தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை, சளைக்காமல் முயன்றேன், அதனால்தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள். பயணம் செய்யும் போது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும். நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும். தவறி போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான். அதற்காக அங்கேயே அமர்ந்து விடுகிறோமா என்ன? நம்மை தொல்லைகள், துன்பங்கள், தடைகள் குறுக்கிடும் போது துவண்டு விடாதீர்கள். அதுதான் வாழ்க்கை என்று உங்கள் திறமைகளுக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள். அதையும் மீறி நம்மால் முடியும், எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய்யுங்கள். எந்த தடைகளுக்கும் அஞ்சாதீர்கள், அவற்றை வரவேற்று கொண்டாடுங்கள். ஏனெனில் தடைகள்தான் உங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். நெருக்கடியான காலகட்டம்தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றன. கவனத்துடன் படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறான். தப்பாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல் காப்பேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகிறேன். பொறுத்திருந்து பார். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்காதே. எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலுமிருந்து விடுபட போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டே இரு. நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன். கலக்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உன் பிரச்சினை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய். பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. யாரோடும் பகையில்லாமல் புன்னகித்து வாழுங்கள். வாழ்க்கை குறுகியது, ஆனால் அழகானது. நீ நீயாக இரு. யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம். உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம். இதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்கள் வேறு. இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய். நான் இருக்கிறேன். உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது, அதை விட்டுவிடு. என்னை பார், எனது கண்களை பார். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே. அமைதியான வாழ்க்கை அமையும். நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டேனா? இதற்காக என் மீது இத்தனை கோபம்? இவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே? ஏன் இந்த குழப்பம், பதற்றம், வீணான கவலை? அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள். உன்னை துரத்தியவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். எனக்கு அழிவேது? எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் புன்னகித்து காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ எந்த நிலைக்கு வரப்போகிறாய்? நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.